This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எல்லாமே வதந்தி. கிங்காங் வீட்டிற்கு கெத்தாக என்ட்ரி கொடுத்த சிவகார்த்திகேயன், மகிழ்ச்சியில் குடும்பம். காமெடி நடிகர் கிங்காங்கின் மகள் திருமணம் கடந்த வாரத்தில் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்காக சில மாதங்களாகவே கிங்காங் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலருக்கும் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ஒரு சிலர் அதில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் சில விமர்சனங்களும் வந்தது. இந்த நிலையில் இன்று சிவகார்த்திகேயன் கிங்காங் வீட்டிற்கு சென்று மணமக்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. குறைந்த உயரம் கொண்டிருந்தாலும் நடிகர் கிங்காங் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் தனது திறமையால் அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறார். அதிசய பிறவி படத்தில் கிங்காங் ஆக ஆடிய பிரேக் டான்ஸை ரசிக்காதவர்களே கிடையாது. அந்த நேரத்தில் அது பலராலும் வியந்து பேசப்பட்டது. இப்பொழுதும் காமெடி சேனல்களில் இந்த பாடல் மற்றும் நடனம் அடிக்கடி ஒளிபரப்பாக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கிங்காங் இந்த நேரத்தில் பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். குறிப்பாக வடிவேலுடன் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். கடைசியாக அவருடன் போக்கிரி, சுறா, கந்தசாமி போன்ற படங்களில் இணைந்து செய்த கலாட்டா பலரையும் ரசிக்க வைத்தது. கிங்காங்கிற்கு திருமணமாகி 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளார். அவருடைய மூத்த மகள் கீர்த்தனாவிற்கு கடந்த வாரம் சென்னையில் திருமணம் நடைபெற்றது. கோவிலில் எளிமையாக திருமணம் நடைபெற்றாலும் திருமண வரவேற்பை பிரம்மாண்டமாக நடத்தி வைத்தார். திருமணத்திற்கு முன்பு சில மாதங்களாகவே கிங்காங் பிரபலங்களுக்கு பத்திரிகை வைத்தது பெரிய அளவில் பேசப்பட்டது. முதல்வர் தொடங்கி சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் பலரும் நேரில் சந்தித்து பத்திரிகை கொடுத்திருந்தார். அவர் பலருக்கு திருமண அழைப்புதல் கொடுத்திருந்தாலும் சில பேர் மட்டுமே திருமணத்தில் கலந்து கொண்டனர். நடிகை விஷால், ரோபோ சங்கர், ராதா ரவி போன்ற சினிமா பிரபலங்கள் அதில் கலந்து கொண்டனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டது அனைவரையும் வியக்க வைத்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை சிவகார்த்திகேயன் கிங்காங் வீட்டிற்கு சென்று மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசு கொடுத்திருந்தார். அப்பொழுது கிங்காங் தங்களுடைய குடும்பத்தினர் ஒருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க அனைவரிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு சிவகார்த்திகேயன் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். அதோடு இது பற்றி ஏற்கனவே கிங்காங் பேட்டிகளில் பேசும்போது சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்றவர்கள் வரவில்லை என்று சிலர் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது. நானே சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருப்பதால் சில ஃபங்க்ஷன்களுக்கு போக முடியாமல் இருந்திருக்கிறது. அதுபோல அவர்கள் எந்த நேரத்தில் எங்கு இருந்தார்களோ அவர்களுக்கும் பர்சனல் வாழ்க்கையும் இருக்கிறது, வேலையும் இருக்கிறது. இதனால் அவர்களை தப்பாக பேசக்கூடாது என்று கிங்காங் பேசியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.